CSM பார்த்துட்ருக்கோம். A garden roller whose length is 3 meter long and whose diameter is 2.8 meter is rolled to level a garden. How much area will it cover in 8 revolution? நீளம் 3 மீட்டர், விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமப்படுத்தப்படுகிறது எனில் 8 சுட்டுகளில் எவ்வளவு பரப்பை அது சமன் செய்யும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு உருளையை வந்து சமன்படுத்துகிறாங்கன்னா அது வந்து எத்தனை சுற்றுக்களை அது சமன்படுத்தும்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு டைம் வந்து பண்ணுறது கண்டிப்பாக அதோட ஒரு வலைப்பரப்புக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக உருளையோட இது வந்துட்டு அதை லெவல் பண்ணுதுன்னா இதோட வலைப்பரப்பு தான் அந்த தரையில் படும். அப்போது நம்ம வந்து என்ன பண்ணலான்னா உருளையை சமன்படுத்தும் பரப்பு வந்து அதோட வலைப்பரப்பு எடுத்துக்கலாம். வலைப்பரப்புக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா 2πr/h. இங்கே h கொடுத்துருக்காங்க 3 மீட்டர். அப்புறம் விட்டம் d கொடுத்துருக்காங்க 2.8ன்னு. அப்போ ஆரம் என்னென்னா 2.8 divided by 2ன்னு 1.4ன்னு கிடச்சிடும். ஓகேவா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2 × 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன 1.4, ஹெச்சோட வேல்யூ என்ன 3. இது கேன்சல் பண்ணிங்கன்னா 0.2ன்னு வரும். இது 44, இது 44 × 2 8.8 × 3ன்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 4 8 24 ரிமைனிங் டு 24 26ன்னு வரும். அப்போது இது கிடைக்கிது. ஓகேவா? இந்த பரப்பு அதாவது வலைப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கிடைக்கிது. ஆனால் அது எத்தனை சுற்றுகளை 8 ரெவல்யூஷன் அவனே கொடுத்துறான். 8 சுற்றுகளை வந்து எவ்வளோ பரப்புன்னு கேட்டிருக்கான். அப்போ 8 சுற்றுகளை எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 8s are 32 remaining 3 6 8s are 48 48 3 51 5 8 2s are 16 21. ஓகேவா? இங்கே 1 பாயிண்ட் இருக்கனால இங்கே 1 பாயிண்ட் தள்ளி இப்படி வச்சோம்னா எவ்வளோ வரும்? 211.2. ஓகேவா? இதுதான் ஆன்சர். இதை வந்து ஷார்ட்கட்லேயும் போடலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து 11ஓட மல்டிப்ளாக இருக்கான்னு 4ல் எது வருதோ அதுதான் ஆன்சர்னு சொல்லியிருக்கேன்னா. இங்கே பாருங்கள், இது வந்து ஆல்டர்னேட் நம்பர் செக் பண்ணுவோமா? இங்கே 3 5 5 - 1, இது பார்த்திங்கன்னா 1 5 - 1 4. அப்போ இது வராது. இது பார்த்திங்கன்னா வராது. இருக்கிறதே இந்த நம்பர் தான், இதுவும் வராது. அப்போ இது செக் பண்ணி பாருங்கள். 2 1 3 1 2 3. அப்போ 0 இல்லைனா 11ஓட மல்டிப்ளாக வரணும்னு சொல்லியிருக்கேன்னா இது 0 வருது. ஸோ நீங்கள் ஷார்ட்கட்லேயும் போடலாம். 0 வர்றதுனால இதுதான் 11ஓட மல்டிப்ளாக இருக்கும்.